கிறிஸ்தவுகள் எனக்கு பிரியமானவர்களே, உங்களை ஆண்டுடைய நல்ல பெயரிலே வாழ்த்துகிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது எபிரேயருக்கு எழுதின கடிதம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். என் ஆண்டவரால் தொடப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு குறுகின காலத்திலே முற்று பெற்று விடக்கூடாது. அது முடிவு பரியந்தம் நிற்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. இட்ஸ் a கிறிஸ்டியன் ஹோப். இந்த ஸ்கூல்ல படிக்கும்போது சொல்லிக் கொடுப்பாங்க, புத்திசாலி யாரப்பா, முழு கிணறு தாண்டினவனா அரைக்கிணறு தாண்டினவனான்ட்டு. ஏன்? முழு கிணறு தாண்டினால்தான் நாம் வெளியே வர முடியும், அரை கிணறு தாண்டினால் உள்ளே தான் போகும். ஆகவே நம்முடைய நிலைப்பாடு எப்படி என்று சொன்னால், என் ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிறைவு முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். பவுல் சொல்லும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். ஏன்? என் ஆண்டவர் எதற்காக என்னை பிடித்தாரோ அந்த இலக்கில என் நிறைவை காண்கிறேன் என்று சொல்லி. எங்கும் கூட வேதம் சொல்லுகிறது, உங்கள் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி. எதுல நம்பிக்கையில ஆரம்பித்தேனோ அது நிறைவில காணப்பட வேண்டும். பாருங்கள், இறைவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வருகிற நம்பிக்கை அல்ல, ஒரு நேரத்திலே வருகிற அனுபவத்தின் சான்று அல்ல, ஒரு காரியத்தை சாதித்து முடித்த சாதனை நாள் அல்ல. இவையெல்லாம் மணலாய் காணப்படுகிறது. ஆனால் இறைவன் மேல் நான் வைத்திருக்கிற கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது பற்றி எரிகிற அக்கினிக்கு ஒப்பாய், பற்றி எரிகிற அக்கினிக்கு ஒப்பாய் என்னை முற்றுமுடிய புடமிடுகிற ஒன்றாய் காணப்பட வேண்டும். அது முற்றுமுடிய புடமிடும் பொழுதுதான் என்னுடைய வார்த்தையிலே வல்லமை மிகுதியாகும். ஆண்டவர் பாருங்கள், பல நேரங்களில ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு மகிமை காணப்பட்டது. நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே வல்லமை காணப்பட்டது. எனக்கு சித்தம் உண்டு என்று சொன்ன பொழுது வல்லமை காணப்பட்டது. எப்பதா என்று சொன்ன பொழுது வல்லமை காணப்பட்டது. தலிதா தகுமி என்று சொன்ன பொழுது வல்லமை காணப்பட்டது. என் நம்பிக்கை இறைவனுடைய வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது. அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு என் தேவன் தருகிற சொல்லி முடியாத ஈவுகளிலே நான் இடைப்படும் பொழுது என் தேவனுடைய நம்பிக்கை நிறைவேற்றுகிறவனாய் காணப்படுகிறேன். அன்புக்குரிய விசுவாசியே, என் ஆண்டவர் வேதத்தின் வழியாய் பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு உண்டான வல்லமையை புரிந்தவனாய் என் வாழ்க்கை காணப்படும் என்று சொன்னால், இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனும் ராஜரீக பாத்திரமுமாக நாம் வலம் வர முடியும், மற்ற மக்களை ஆசீர்வதிக்க முடியும். அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வாயின் வார்த்தைக்கு உண்டான வல்லமையை நாங்கள் புரிந்து கொண்டு அந்த வார்த்தைக்காய் காத்திருந்து பெற்று அந்த வார்த்தையை மக்கள் மத்தியிலே பிரதிபலித்து ஆசீர்வதிக்க உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.